இறுதி வரை உறுதி. நம்ம எப்படி இருக்கணுமா? கடைசி வரைக்கும் அவர் மேலே நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஒரு 4 டாபிக் எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பிக்கையில் உறுதி. இறுதி வரை உறுதி. அதில் நம்பிக்கையில் உறுதி. எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணுமா? அவரை உண்மையாக உறுதியாக என்ன பண்ணணுமா? அவரை பற்றி கொண்டு இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன தர்றாரு? பூரண சமாதானத்தோடு என்ன பண்ணுறாரா? நம்மளை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அநேகர் நம்ம உற்றார்கிட்ட, உறவினர்கிட்ட, நம்ம பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், நண்பர்களை தான் அப்படி தான் நம்ம பல பேரை நம்ம நம்பி இருக்கலாம். ஆனால் யாரை நம்ம நம்பணுமோ அவங்கள நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்புறதில்ல. அவர்களை தவிர மற்ற எல்லாரையும் மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பிக்கை வைக்கிறோம். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை மாத்திரம் நம்ம பற்றி கொண்டு அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருந்தோம்னா என்ன பண்ணுறாரா? நம்மளை என்ன பண்ணுறாரு? பூரண சமாதானத்தோடு என்ன பண்ணுறாரு? நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அடுத்து வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்தில், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்க, கர்த்தராகிய யெகோவா அவரே நம்மளுக்கு எப்படி இருக்கிறாரா? நித்திய கண்மலையாய் என்ன பண்ணுறாரா? இருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரையே நம்ம என்ன பண்ணோம்? நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு வருகிற எல்லா சோதனை நேரத்தில், நம்ம கஷ்டங்களின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில், எல்லா நேரத்தில் என்ன பண்ணோம்? அவரை நம்பி அவரை பார்த்துப்பாரு, எல்லாவற்றும் ஈசப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? அவரை நம்பி நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணுறாரா? நம்மளுக்கு இருக்கிற எல்லா கவலைகளை, கஷ்டங்களை, கண்ணீர்களை எல்லாவற்றும் என்ன பண்ணுறாரா? அவர் நம்மளை மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் என்ன பண்ணணுமா? அவரை மாத்திரம் நம்பணும். அவரில் மட்டுமே நம்மளுடைய நம்பிக்கை என்ன யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே மட்டும் நம்மளுடைய நம்பிக்கை வைக்கிறவராய் நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். அதை மத்தேயுல கூட நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே நம்ம என்ன பண்ணுறாரா? நம்மளுக்கு என்ன தேவை என்பதை என்ன பண்ணுறாரு? அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் என் பிள்ளைங்களுக்கு என்ன கஷ்டம், அப்போ அவங்க உள்ளத்தில் என்ன நினைக்கிறாங்க என்பதையும் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஏன் நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா, என்னுடைய பிள்ளைங்க எல்லா நேரத்துலையும் எப்போதும் அந்த கஷ்டங்களிலும் என்னை நோக்கி பார்க்குறாங்களா அப்படின்ற அந்த உள்ளத்தை மட்டும்தான் என்ன பண்ணுறாரா? கர்த்தர் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்த்தீங்களன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரா? அந்த ஜெபத்துக்குரிய பதிலை என்ன பண்ணுறாரா? அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்து எடுத்தவர்கள் வாசிப்போம். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தோம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. முடிவு பரியந்தோம் யாரை நம்பணுமா? கர்த்தரை நம்பணும். நம்ம கடைசி எல்லா நேரங்களிலும் என்ன பண்ணோம்? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை நம்ம நம்பணும்னா என்ன பண்ணுறாரா? நம்மளுக்கு அவரிடத்தில், கிறிஸ்துவின் இடத்துல நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அது எபேசியரில் 3:12 கூட நம்ம பார்க்குறோம். திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் நமக்கு என்ன கிடைக்குதா? உண்டாகி இருக்குது. திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் நம்மளுக்கு என்ன பண்ணுது? கிடைக்குது. அது அழகாக தாவீதுக்காரன் சொல்கிறாரு, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் இருதயம் யாரை நம்பி இருக்கிறது? கர்த்தரையே நம்பி இருக்கிறது, மற்றவங்களை அல்ல. உற்றார் உறவினரை, தாய் தகப்பனரை, சகோதர சகோதரிகளை, கணவன் மனைவி பிள்ளைகளை அப்படி இல்லை. நான் யாரை நம்பி இருக்கிறேன்? என் இருதயம் யாரை நம்பி இருக்கிறது? கர்த்தரையே நம்பி இருக்கிறது அப்படின்னு தாவீதுக்காரன் சொல்கிறார். அதே போல தான் நாமளும் நம்ம யாரை நம்பி இருக்கணுமா? கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்பி இருந்து அவரை மாத்திரம் நம்ம பற்றி கொண்டு நம்முடைய எல்லா நேரங்களிலும் யாரை நம்பணும்? கர்த்தரை மாத்திரம் நம்புகிற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு +2 ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தானா. அவன் அவருக்கு பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுறான்? ஏசப்பாவோட ஃபோட்டோ இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி போயிட்டு நின்று ஒரு 4 மெழுகுவர்த்தி எடுத்து என்ன பண்ணுறான்? அதுக்கு முன்னாடி வைத்துட்டு அவன் ப்ரேயர் பண்ணுறான். நான் ஏசப்பா நல்ல எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்குமா, அவன் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்குறான். 3 மெழுகுவர்த்தி அணைஞ்சிடுச்சு, ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் எரியுது. அப்போ அவனுக்குள்ளே எல்லாம் சொல்லுவாங்கள்ல, உலகத்தில் எல்லாம் சொல்லுவாங்க,
அபசகுனம் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஏதாவது ஒன்று எடுத்து அவங்க செய்யும் போது ஒன்று அது குறைவாக நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இது அபசகுணமாக நடந்துச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி அவன் என்ன பண்ண, அவனுக்குள்ளே ஒரு கவலை, இசப்பா நான் எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெழுகுவத்தியை நான் ஏற்றுறேன், ஆனால் இது என்ன பண்ணுச்சு, 3 மெழுகுவத்தி அணைஞ்சிடுச்சு, 1 மாத்திரம் எரியுதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன் ரொம்ப கவலையோடு இருக்கிறான். அப்போது அந்த எரிந்துட்டு இருக்க அந்த மெழுகுவத்தி அவனை பார்த்து சொல்லிச்சான், நான் தான் யார், நான் வந்து ஏன் சோர்ந்து போகிறேன், நான் யார், நம்பிக்கை, என் பேர் தான் நம்பிக்கை. இவங்க 3 பேரும் அணைஞ்சிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் யாருன்னா அன்பு, அமைதி கொடுக்குறவங்க, நிம்மதியை கொடுக்குறவங்க. இவங்க 3 பேரும் என்ன பண்ண, என்னை எடுத்து இந்த நம்பிக்கை ஆகிய என்னை எடுத்து என்ன பண்ணு, இவர்கள் 3 பேரையும் நீ என்ன பண்ணு, அவர்கள் திரியில் அது ஏற்று அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவன் என்ன பண்ணான், அந்த நம்பிக்கை ஆகிய அந்த மெழுகுவத்தை எடுத்து என்ன பண்ணான், அந்த 3 மெழுகுவத்திலும் அவன் ஏற்றும் போது அந்த மெழுகுவத்தையும் அதோடு சேர்ந்து என்ன பண்ணிச்சான், பிரகாசமாக எரிஞ்சுதான். அதுபோல தான் நாமளும் என்ன பண்ணோம், நம்மளுடைய நம்பிக்கை குறைவற்ற போதிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படி நினைக்கிற நேரங்கத்திலையும் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு அவரை மாத்திரம் நம்பி இருக்கிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணுமா இருக்கணுமா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும், அவர் மேலே மாத்திரம் நம்ம பற்றி கொண்டு அவரை மாத்திரம் நம்புகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அடுத்த ஒரு எடுத்து வாசிப்போம், ஜெபத்தில் உறுதி. ரோமன் 12:12 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ரோமன் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணுமா, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். எல்லாம் என்னது, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணோம், உறுதியாய் அவரை மாத்திரம் தரித்திருக்கணும். எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா கஷ்டங்களிலும், எல்லா கண்ணீரிலும் என்ன பண்ணோமா, அவரை மாத்திரம் ஜெபத்தில் என்ன பண்ணுறோம். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமாக இருக்குது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிசாசானவன் நம்மளை மேற்கொள்ளுவான். ஜெபத்தை மாத்திரம் அவருடைய வசனமாகி அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா உலக கவலைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், நம்மளை விட்டு போகும். நம்ம என்ன பண்ணோம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணுமா இருக்கணும். லூக்கா 18:1 கூட பார்க்குறோம், சோர்ந்து போகாமல் நம்ம என்ன பண்ணோம், எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம எல்லா நேரங்களும் இப்போது அநேக வீட்டு வேலை எல்லா வேலைக்கு போயிட்டு வரவங்க தான் இருந்தாலும் அந்த நிலைமையிலும் நம்ம என்ன பண்ணுமா, எப்போதும் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதான், ஒருபோதும் சோர்ந்து போகாமல் நம்ம அவர் இடத்துல ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அதான் 1 பேதுரு 5:8 கூட பார்க்கிறோம், எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்ன பண்ணுறான், வகை தேடி சுற்றி திரிகிறானா. நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்காத நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிட்டு இப்போ ஒரு நாள் நம்ம இப்போ ஜெபிக்கல அப்படின்னா நம்முடைய எதிராளியான சாத்தான் நம்மளை என்ன பண்ணுவான், நம்மளை எப்போ அவனை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வகை தேடி என்ன பண்ணுறான், சுற்றி திரிகிறானா. அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஜெபித்தோம்னா அவருடைய வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது பிசாசை நம்ம என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். நம்மளுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சூழ்ச்சிகளை, மந்திரங்களை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முடியும், மேற்கொள்ளுவதற்கான ஒரே வழி ஜெபம் மாத்திரமே. அவர் இடத்துல எப்போதும் நம்ம என்ன பண்ணோம், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து எடுத்தவர்கள் வாசிப்போம், மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தோம் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவங்க யாரா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். யாரு, உலக கவலைகளினால ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவர்களை என்ன பண்ணுதான், அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால. இப்போது நம்ம செபிக்கும் போது என்ன பண்ணுது, இப்போது இந்த ஆலயத்தில் கூட இப்போ உட்காந்துட்ருக்கோம், நம்மெல்லாம் உட்காந்துட்ருக்கோம், எல்லாம் நம்ம இங்கே தான் கவனிச்சிட்ருக்குமா அப்படின்னு பார்த்தா தெரியாது. அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நம்மளுடைய சிந்தனை எங்கே இருக்கோ, இல்லை இத்தனை கவலைகளை நினச்சி நம்ம கலங்கிட்டுருக்கோமா நம்ம அப்படின்றது நம்மளுக்கு என்ன பண்ணாதான் தெரியாது. அதை இங்கே வேதம் சொல்லுது, வசனத்தை கேட்கிறவளாக இருந்தோம் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன பண்ணுதா, வசனத்தை என்ன பண்ணுது, நெருக்கி போடுது. அதுக்கு என்ன இல்லை, பலனே இல்லை அப்படின்னு சொல்லுது வேதம்.
என்ன பண்ணுமா, எல்லா கவலைகளையும் மறந்து எப்போதும் நம்ம என்ன பண்ணோம், உலகத்துக்குரிய காரியங்களில் எல்லாவற்றையும் மறந்து நம்ம என்ன பண்ணுமா, அவர் இடத்துல ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். சோர்ந்து போகாமல் எப்போதும் நம்ம என்ன பண்ணோம், உறுதியாய் அவர் இடத்துல தரித்திருந்து நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். அடுத்து வாசிப்போம், யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை என்ன பண்ணுவேன், செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஜெபிக்கும் போது தான் அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய பிதா நம் மகிமைப்படும்படி நாம் ஜெபிக்கும் போது ஜெபத்தில் நம்ம எதை கேட்கிறோமோ, விசுவாசத்தோடு நம்ம எதை கேட்கிறோமோ அதை என்ன பண்ணுவோம், அவர் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறாரு, வாக்கு கொடுக்குறாரு. நம்ம ஜெபிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுறாரா, நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார். இப்போது ஒரு நீதிமான் ஒருத்தர் இருந்தாராம். அவர் அந்த ஊரில் வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லார்கிட்டையும், அந்த பகுதியில் இருக்கிறவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் அதிகாரிகள் சொல்கிறாங்க, இந்த இடத்துல வெள்ளம் வரப்போகுது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீட்டை விட்டு, இந்த பகுதியை விட்டு என்ன பண்ணுங்கள், காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒருவர் மாத்திரம் என்ன பண்ணுறாரா, ஈசப்பா பார்த்துப்பாரு, கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாத்திரம் அவருடைய வீட்டில் இருக்கார். மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் போயிட்ட பிறகு என்ன பண்ணுச்சு, வெள்ளம் வந்துடுச்சு. வெள்ளம் வந்துட்ட பிறகு திரும்ப அவர் என்ன சொல்கிறாரா, இல்லை நான் எங்கேயோ வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் திரும்ப தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது. திரும்ப படகுல ஒருத்தர் சொல்கிறாரு, கூப்பிட்றாரு அவரை, இப்போ நீங்கள் என் கூட வந்துடுங்க, இப்போ நீங்கள் வரலன்னா உங்கள் ஜீவனாவது இருக்கும், இப்போ நீங்கள் வந்தீங்களன்னா உங்கள் ஜீவனாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்பயும் என்ன பண்ணுறாரு, இல்லை நான் வரமாட்டேன், ஈசப்பா என்ன பார்த்துப்பாரு, அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. திரும்ப இன்னும் அதிகமாக அலை வந்துகிட்டே இருக்குது. அவர் முழுகி வீடே பாதி வந்துச்சு, அவர் முழுகிற அளவுக்கு அவரே முழுகிற சூழ்நிலை வந்துட்டாரு. அப்பயும் அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒருவர் மாத்திரம் இருக்காரு அப்படி சொல்லி உதவி செய்ய ஹெலிகாப்டர் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அவருக்கு கயிறுகளை இறத்தி என்ன பண்ணுறாங்க, அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கயிறை பிடிச்சி ஏறிக்கோங்க அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரா, அப்பயும் அவர் என்ன பண்ணல, போகவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, தண்ணியில் முழுகி மறித்துட்டு பரலோகத்தில் போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாராம், ஏன் ஏசப்பா, நாங்கள் இவ்வளோ நேரமாக நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை, என்னை காப்பாற்றவே இல்லையே அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது அப்போ தான் ஏசப்பா சொல்கிறாரா, நான் என்ன பண்ணேன், உனக்கு 3 முறை உனக்கு என்ன பண்ணேன், வாய்ப்பு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு முறை அதிகாரி மூலமாக என்ன பண்ணேன், உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். திரும்ப படகுகள் மூலமாக ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். 3வது ஹெலிகாப்டர் மூலமாக என்ன பண்ணேன், ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். ஆனால் நீ என்ன பண்ண, 3 முறையும் அதை மறுதளித்த. நான் டைரெக்டாக உனக்கு உதவி செய்ய மாட்டேன், மற்றவர்கள் மூலமாக தான் நான் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ தான் அவருக்கு புரிந்துதான், ஐயோ நம்ம ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிற, நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், அதை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணாராம் அவர். அதுபோல் தான் நாமளும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் தான், அவர் தான் என்ன பண்ணோம், நம்மளுக்கு பதில் கொடுக்கணும். அவர் இடத்துல இன்னும் வரலையே, நம்மளுடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, தாமதமாகுது அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணியிருப்போம், சோர்ந்து போயிருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு மூலமாக, ஒரு மனிதர்கள் மூலமாக, ஏதாவது ஒரு வார்த்தையின் மூலமாக கூட என்ன பண்ணியிருப்பாரு, கர்த்தர் அதற்குரிய ஜபத்திற்குரிய பதிலை என்ன பண்ணியிருப்பாராம், நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் அதை நம்ம உணராதவர்களாய், அதை நம்ம புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணிருக்கோம், அலட்சியமாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், அந்த ஜபத்துக்குரிய பதில் என்ன பண்ணல, நமக்கு கிடைக்கல. இப்போ தான் இதே போல் தான் இவரும் என்ன பண்ணாராம், அவருடைய பதிலை என்ன பண்ணல, அவர் மறுதளிச்சிட்டார். அவருடைய உதவியை என்ன பண்ணார், மறுதளிச்சிட்டனால அவர் என்ன பண்ணார், மறித்தே போயிட்டார். இது போல் எலியாவை கூட என்ன பண்ணார், அவர் வனாந்தரத்தில் இருக்கும் ஜெபிக்கும் போது என்ன பண்ணாரா, காகங்களை கொண்டு தான் என்ன பண்ணார், எலியாவையும் போஷித்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:42 கூட வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதுல நம்ம எப்படி இருக்கணுமா, உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேல உறுதியாக இருக்கணும். 2வது ஜெபத்தில் உறுதி. 3வது விசுவாசத்தில் உறுதி. எடுத்தவர்கள் வாசிப்போம். கொலோசையர் 2
5-7. சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தோம், ஆவியின்படி உங்களோடு கூட இருந்தோம். உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுமா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா, உறுதிப்பட்டு இருக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும். விசுவாசத்தில் உறுதியாய் நம்ம என்ன பண்ணணுமா, இருக்கணுமா. 1 பேதுரு 5:9 கூட நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு? அதுக்கு மேல் வசனம் இருக்குது, 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியானவன் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி நம்ம என்ன பண்ணுறான், சுற்றி திரிகிறான். அவனை நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணோம், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு நம்ம என்ன பண்ணோம், எதிர்த்து நிற்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணணுமா, இருக்கணுமா. எபேசியர் 3:17 கூட வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பில் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணுமா, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் என்ன பண்ணுமா, வாசமாக இருக்கணும். நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுமா, கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இருக்கிறவராய் நம்ம என்ன பண்ணுறா இருக்கிறார். இதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஆபக்குக்கு 2:4 கூட வாசிக்கிறோம், விசுவாசத்தினால தான் என்ன உண்டு, பிழைப்புண்டு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்து வாசிப்போம், மத்தேயு 9:22. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அநேகருக்கு தெரிந்த ஒரு பகுதி. 12 வருஷமாக என்ன பண்ணுறா, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரீக்கு என்ன வந்துச்சு, எல்லா மருத்துவர் இதில் எல்லா ஆசையெல்லாம் செலவழித்து என்ன பண்ணல, அந்த பெரும்பாடு நீங்கவே இல்லை. அப்போ தான் அவள் என்ன பண்ணுறா, இயேசு அந்த வழியாய் வருகிறத கேள்விப்பட்டு இயேசுனுடைய அவர்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணிக்கணும், அவர் என் தலைமையில் கை வைக்கணும், அவர் என்னை தொட்டா நான் சுகமாவேன் அப்படின்னு நினச்சாலா? அப்படி அவர் நினைக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் என்ன பண்ணேன், தொட்டனா போதும். அவருக்குள்ளே இந்த விசுவாசத்தை பாருங்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நம்பணும், எனக்குள்ளே இருக்கிற இந்த எல்லாம் இந்த பெரும்பாடு என்ன பண்ணுவான், நீங்கும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, விசுவாசித்தாங்க. அந்த விசுவாசம் அதை கதை சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஜன கூட்டத்திலும் என்ன பண்ணாங்க, அவங்க ஏசப்பாவோட வஸ்திரத்தை தொட்ட உடனே ஏசப்பா என்ன பண்ணார், தொட்ட உடனே அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பெரும்பாடு நீங்கினதை என்ன பண்ணாங்களாம், அவங்க உணர்ந்தவர்களாக இருந்தாங்க. அப்போ தான் ஏசப்பா கேட்குறாரு, என்னை யார் தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது ஏன் ஜனக்கூட்ட உடனே ஸ்ரீஷர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த கூட்டத்தில் யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஏசப்பா சொல்கிறாரு, என்னிலேருந்து என்ன பண்ணுச்சா,
வல்லமை புறப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவங்களுக்குள்ள இந்த விசுவாசம் தான் என்ன பண்ணுச்சா அவங்கள சுகப்படுச்சு. அதே போல தான் நாமும் நம்ம பண்ணோம், அவரை விசுவாசிக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணுமா இருக்கணும். அடுத்து மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? ஒரு கானானிய ஸ்ரீயை பற்றி பார்க்குறோம். அவள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய மகள் வியாதியாக இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏசப்பா அந்த வழியை போகிறாரு. போயிட்டுருக்கும்போது அவர்களை பின்தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நேரமாக வெகு நேரமாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்ரீ உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணுங்கள், நீங்கள் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் சொல்கிறாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, என்னுடைய மகள் பிசாசினால் என்ன பண்ணுறா, ரொம்ப கொடிய வேதனையை அனுபவிக்கிறா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் ஏசப்பா அவங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் அவர்களை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தின்படியே என்ன பண்ணுது, உனக்கு ஆக கடவுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. என்ன பண்ண, நீங்கள் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவருடைய விசுவாசம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் மகள் என்ன பண்ணுவா, சுகமாகுவா அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுறாரா, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்து வாசிப்போம், மத்தேயு 21:2. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஏசப்பா அந்த வழியருகே வழியருகே போய் கொண்டு இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணுச்சான், பசி உண்டாயிடுச்சு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு அத்தி மரத்தை என்ன பண்ணுறாங்க, அங்கே பார்க்குறாங்க. அந்த அத்தி மரத்தை சரி ஏதாவது ஒரு கனி அதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அத்தி மரத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த அத்தி மரத்தில் என்ன இல்லையா, ஒரு கனியும் இல்லையா. ஆனால் மரம் எப்படி இருக்குது, பசுமையாக செழுமையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணல, அதில் ஒரு கனியுமே இல்லை. அப்போ தான் என்ன பண்ணுறாரு இயேசு, என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தை என்ன பண்ணுறாராம், சீஷர்கள் 20ஆம் வசனத்தில், சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம், ஆச்சரியப்பட்டாங்களாம். அதில் இலையை தவிர வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்று என்ன பண்ணாராம், அந்த அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணார் ஏசப்பா, சபிச்சாரு. உடனே என்ன பண்ணுச்சான், அந்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு. அதான் நீங்கள் என்ன பண்ணோம், நம்மளுடைய விசுவாசத்தில் சந்தேகப்படாமல் என்ன பண்ணுமா, நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நம்ம விசுவாசப்படும் போது அவ்விசுவாசிகளாக இருக்கும்போது இருக்கக்கூடாது. அதான் 22 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன பண்ணுவீங்க, பெறுவீர்கள். கடுகு அளவுக்கு ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா போதும். கடுகு இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன சைஸு. அந்த அளவுக்கு விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுமா, அந்த மலை என்ன பண்ணுமா, பெயர்ந்து போகும். ஆனால் விசுவாசம் நம்ம குறைவா, இது நம்ம போகுமா, நம்ம சொன்னால் இது போகுமா, இந்த மலை பெயர்ந்து போகும், அது எப்படி போகும் அப்படின்னு சொல்லி ஒரு துளி அவ்விசுவாசம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணாதான், அந்த ஜபம் நான் கேட்கப்படாது. நமக்குள்ள முழு விசுவாசத்தோடு என்ன பண்ணோமா, அவரை பற்றி கொண்டு இருக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து என்ன பண்ணோமா, அவர் இடத்துல ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம், 4வது காரியம். ஃபஸ்ட்டு நம்பிக்கையில் உறுதி, ஜெபத்தில் உறுதி, விசுவாசத்தில் உறுதி, 4வது உத்தமத்தில் உறுதி. எடுத்தவர்கள் வாசிப்போம், யோபு 2. தன் உத்தமத்தில் எப்படி இருக்கிறானா, உறுதியாய் நிற்கிறானா.
யோபு கூட பாருங்க, அம், அவருக்கு எல்லாம் என்ன பண்ணுச்சான், அவருக்கு சோதனை வந்துச்சு. அப்போதான் சாத்தான் என்ன பண்ணுறாரு, ஏசப்பா கிட்ட கேட்குறான். அவனை நான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன், அவரை சோதித்தேன். ஆனாலும் என்ன பண்ணான், அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்து நம்ம என்ன பண்ணல, உங்களை தூஷிக்கவே இல்லை. நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் என்ன பண்ணுறான், உண்மையாக என்ன பண்ணுறான், உமக்கு உண்மையாய் நடந்து கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏசப்பா உடனே அவன் சொல்கிறாரு, அவன் மேலே அவன் கையை போடு. ஆனால் என்ன பண்ண, அவர் ஜீவனை எடுக்கிறதுக்கு மாத்திரம் இன்னும் உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறார். பிரார்த்தனை நீ மாத்திரம் என்ன பண்ணு, நீ அவனுக்கு தப்ப விடு அப்படின்னு சொல்கிற. இன்னும் அதிகமாக என்ன பண்ணுறாரு, சாத்தான் என்ன பண்ணுறான், சோதனையை கொடுக்குறான். அநேக பற்களால் என்ன பண்ணுறாராம், சாத்தான் சோதனையை கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அது ஓட்டை எடுத்து சாம்பலில் உட்காந்து என்ன பண்ணுறாராம், அதை எல்லாம் அந்த ரொம்ப அதுலேருந்து என்ன பண்ணுது, ரொம்ப அவனுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த நிலைமையிலும் அவன் மனைவி கூட என்ன பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுற, உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறாரோ தேவன் என்னை தேவனை என்ன பண்ணுங்க, தூஷித்துட்டு ஜீவனை விடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் அவங்க மனைவி சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கூட என்ன பண்ணல, என்ன சொல்கிறான் அவன், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல என்ன பண்ணுற பேசுகிற, தேவன் கையில் நன்மையை பெற்றேனா தீமையும் பெற வேண்டாமோ என்றான். ஹல்லேலூயா. உதடுகளினால் என்ன பண்ணலையா, அவன் பாவம் செய்யலை. அவன் எப்படி இருக்கானா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் என்ன பண்ணுறான் அவன் இருந்தான். அதனால தான் என்ன பண்ணுச்சான், அவனுக்குள்ளே இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணான், ரெட்டை தனையாக என்ன பண்ணார ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தாரு. இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சோதனை நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எவ்வளோ நேரம் நம்ம தாக்கு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணது தெரியாது. ஆனால் அவன் என்ன பண்ணா, அவங்க மனைவியே கூட ஏசப்பாவை தூஷித்துட்டு என்ன பண்ண, ஜீவனை விடு அப்படின்னு சொல்லி அப்போ அவன் எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பான். ஆனால் அந்த நிலைமையிலும் என்ன பண்ணல, கர்த்தருக்கு என்ன பண்ணான், உண்மையாக இருந்தான். அவரை என்ன பண்ணல, தூஷிக்கல. அவர் மேலே வைத்திருந்த உத்தமத்தில் என்ன பண்ணானா, உறுதியாய் என்ன பண்ணான், தரித்திருந்தான். இதை தாவீது கூட நம்ம பார்ப்போம். சங்கீதம் 25:21 தாவீதுக்காரன் சொல்கிறான், நான் உத்தமமும் நேர்மையும் என்ன பண்ணுதான் என்னை காக்க கடவுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு தாவீதுக்காரன் சொல்கிறாரு. என்ன பண்ணுங்க, உங்களுடைய உத்தமத்தில் என்ன பண்ணுங்க, நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 41:12 கூட நாம் பார்க்குறோம், நீர் என் உத்தமத்திலே என்ன பண்ணுங்க, என்னை தாங்கி கொள்ளுங்க. எடுத்து ஒரு வாசிப்போம். சங்கீதம் 41:12. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கோ உங்களுடைய சமூகத்தில் என்ன பண்ணுவீங்க, நிலை நிறுத்துவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணுங்க, நீங்கள் என்னுடைய உத்தமத்தை, என்னுடைய உண்மையை, என்னுடைய நேர்மையை பார்த்து என்ன பண்ணுங்க, என்னை தாங்கி என்றென்றைக்கும் உங்களுடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க, நிலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தாவீதுக்காரர் சொல்கிறாரு. நீதிமொழிகள் 10:9 கூட உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் என்ன பண்ணுறாரா, நடக்கிறான். ஹல்லேலூயா. உத்தமத்தில் நம்ம இருக்கும்போது அவருக்கு நம்ம உண்மையாய், அவருக்கு நம்ம முழு இருதயத்தோடு என்ன பண்ணுமா, அவரை நம்ம நம்பி இருக்கிறவர்களாய் நம்ம இருக்கும்போது நமக்குரிய எல்லா காரியங்களிலும் எல்லா நேரங்களிலும் என்ன பண்ணுறாரா, அவர் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறாரு, பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ண, ஃபஸ்ட்டு நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். அவரை நம்ம பற்றி கொண்டு அவரை மாத்திரம் நம்பி இருக்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணோமா இருக்கணும். அடுத்தது ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். 3வது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். 4வது உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.